So this is 10th standard 4th unit geometry exercise 4.4 6th sum. In figure O is the center of the circle with radius 5 cm. Diagram கொடுத்துட்டாங்க. O is the center of the circle with radius 5 cm கொடுத்துருக்காங்க. இது வந்து radius 5 cm. Then T is a point such that OT equal to 13 cm. T is a point such that OT 13 cm. So அப்பா இங்க வந்து exterior point centerல இருந்து exterior pointக்கு இருக்கிற distance வந்து 13 meter கொடுத்துட்டாங்க. Then OT intersects the circle E if AB is the tangent. So AB ங்கிறது tangent draw பண்றோம். இந்த AB ய Eங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணுது OT. ஓகே, OT வந்து Eங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணுது ABங்கிற tangent. To the circle at E, find the length of AB. AB யோட length find out பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So இதில் நமக்கு தெரியும் இந்த tangents lengths are equal. PT equal to PQ. கரெக்டா? PT equal to TQ. TQ. இந்த length tangent ஓட length exterior point இருந்து draw பண்ற இந்த tangent ஓட lengths are equal. So இங்க வந்து இது perpendicular. Radius இது tangent. So this is perpendicular. So அப்ப இது perpendicularனா இது வந்து hypotenuse. So hypotenuse இது வந்து other side. கரெக்டா? So அப்ப நம்ம PT find out பண்ணணும் இப்ப. So by Pythagoras theorem இது right angle triangle இருக்கிறதுனால by Pythagoras theorem இதில் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? PT ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பிக்கர் சைடு இஸ் 13. இந்த ரெண்டு சைட் கம்பேர் பண்ணும்போது இதுதான் பிக்கர் சைடு, இதுதான் ஹைபாட்டன்யூஸ். ஓகே, ஸோ அப்போ PT ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டன்யூஸ்ல இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஸோ OT ஸ்கொயர்ட் மைனஸ் OP ஸ்கொயர்டு, இதுதான் பிக்கர் சைடு. ஆல்வேஸ் இதுதான் பிக்கர் சைடு. ஓகே, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் தான் பிக்கராக இருக்கும் இந்த டைப் ஆஃப் டேஞ்சென்ட்டில். OT squared is 13 squared minus 5 squared, which is 169 minus 25, which is equal to 144. So இது வந்து 12 squared. correct? Then PT find out பண்ணணும். So taking a root on both sides, so 12 centimeter. So PT find out பண்ணியாச்சு. This is 12 centimeter. PT ஓட length வந்து 12 centimeter find out பண்ணிட்டோம். 12 centimeter. Okay, so take it as this as x. அப்ப இது x ன்னு எடுத்துட்டோம்னா இந்த length என்ன ஆகும்? 12 minus x. full length வந்து x ன்னு இருக்கு. அப்ப இந்த length வந்து 12 minus x ன்னு ஆயிடும். கரெக்டா? இது வந்து 12 minus x. இது AT. ஓகே, PA வந்து x. ஸோ இங்கே வந்து இது டேஞ்சண்டா இருக்கும்போது இது எக்ஸ்டீரியர் பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த ஏங்கிறது வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னா PA equal to AE. ஓகே, PA equal to AE. அதே மாதிரி தான் இங்கே QB equal to BE. QB equal to BE. ஓகே, தென் இப்போ இந்த இது OEங்கிறது என்ன? ட்ரையாங்கிளோட இந்த டேஞ்சண்டோட பர்பண்டிகுலர் லைன், ரேடியஸ்ல இருந்து டிரா பண்றோம். OEங்கிறது வந்து ரேடியஸ். ஸோ அப்போ இது பர்பண்டிகுலரா இருக்கும் இந்த டேஞ்சண்ட்டுக்கு. கரெக்டா? இது வந்து பர்பண்டிகுலரா இருக்கும். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதனோட டிஸ்டன்ஸ் என்ன? இது ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் OEயும் 5 சென்டிமீட்டர். ஸோ டோட்டல் ஃபுல் லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 13 minus 5, அப்போ இது எவ்வளோ வரும்? 8 சென்டிமீட்டர்னு வந்துடும். இங்கே ET வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இப்போ இந்த ட்ரையாங்கிள் AET கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, AET கன்சிடர் பண்ணிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் AET. AETல என்னென்னவெல்லாம் இப்போ தெரியுது? OE is perpendicular to AB 90 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. தென் PA equal to AE. ஓகே, ஸோ PA equal to AE, tangent drawn from an exterior point are equal அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் ET equal to 8 centimeter. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் AETல இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம திருப்பி என்ன அப்ளை பண்ணுறோம்? பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். ஸோ பை பித்தாகரஸ் தியரம். ஸோ இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இது வந்து ஹைபாட்டன்யூஸ். ஓகே, ஸோ ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் AT ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு AE ஸ்கொயர்ட் plus ET ஸ்கொயர்.
So AT squared is 12 minus x the whole squared, which is equal to AE squared is x squared plus 8 squared. So இங்க a minus b whole squared formula apply பண்ணணும். So 12 squared a squared plus b squared x squared minus 2 into 12 into x. Okay, 12 into x equal to x squared plus 64. So x squared get cancelled. 12 squared is 144 minus 24x equal to 64. So we take 24x to that side, then 64 to this side. So 144 minus 64 equal to 24x. Okay, so 24x equal to 80. So x equal to 80 divided by 24. So we cancel in 8 table. This is 10 times. This is 3 times. So x equal to 10 divided by 3. So x இங்கிறது என்ன இந்த டயக்ராமில் AE ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். AE ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் லென்த் கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி தான். ஓகே, இது வந்து என்ன ட்ரா பண்ணியிருக்கிறது ரேடியஸ் டேஞ்சன்ட்டுக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ இது 90 டிகிரி, இந்த ஃபுல் லென்த் லைனுமே இந்த லென்த் வந்து 90 டிகிரி. ஸோ இந்த 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. இந்த லென்த் வந்து 8 சென்டிமீட்டர். இந்த ட்ரையாங்கிளுக்கும் இது 8 சென்டிமீட்டர், இந்த ட்ரையாங்கிளுக்கும் 8 சென்டிமீட்டர். இந்த ஆங்கிள் 90 டிகிரி. அட் த சேம் டைம் இங்கே பிஏவும் பிபியும் போத் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது பை கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்ஸில் இந்த ரெண்டு லென்த் ஈக்குவல் சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள்? கான்குருவன்ட் ட்ரையாங்கிள். ஏஇடி ட்ரையாங்கிளும் பிஇடி ட்ரையாங்கிளும் கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் ஏஇடி and triangle BET are congruent triangle symbol போட்டுக்கணும். triangle AET is congruent to triangle BET. okay, so which implies AE equal to BE. so இது ரெண்டுமே x. அப்போ AB equal to x plus x. So which is equal to 10 by 3 plus 10 by 3, which is equal to 20 divided by 3. That's all. Thank you.